என்னடா அதுக்குள்ள எக்ஸாம் எழுதிட்டியா? ஒழுங்கா எழுதுனியா? என்னடா அமைதியா நிக்கிற? எக்ஸாம் எப்படி எழுதுனேன்னு கேட்டேன். நான் நல்லா தான் எழுதுனேன். ஆனா நீங்க தான் கோட்டை விட்டுட்டு பள்ளத்தை உரிச்சிட்டு இருக்கீங்க. ஏய், என்னடா உளர்ற? யாரு? நான் வளர்றேனா? என்கிட்ட என்ன சொன்னீங்க? அந்த பவிய வீட்டை விட்டு போக விட மாட்டேன்னு தானே சொன்னீங்க? ஆமா. என்ன நோமா? அவ வீட்லயே இல்ல, கோயில்ல இருக்கா. அதுவும் பாட்டிக்காக வேண்டுதல் பண்ணிட்டு இருக்கா. அட போடா, நாங்க தான் அவளை ரூம்ல போட்டு பூட்டிட்டோமே, அப்புறம் எப்படி அவ கோவில்ல இருப்பா? அது ஒன்றும் இல்லை அர்ஜுன், நீ பவி கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு நினைச்சிட்டே இருந்தல்ல, அதான் யாரையோ பார்த்துட்டு பவின்னு நினைச்சிட்ட போல. ஓஹோ, அப்படியா? அப்ப பவி ரூம்ல தான் இருக்கா. ஆமா. சரி வாங்க, வந்து ரூமை திறந்து அவ இங்க தான் இருக்கான்னு காட்டுங்க. என்னாச்சு இவனுக்கு? ஏன் இப்படி பண்றான்? வாங்கன்னு சொல்றேன்ல. சரி வாங்க, நீ அவனுக்காக போய் காட்டிட்டு தான் வருவோமே. ச்சே, ஒரு பழத்தை நிம்மதியா திங்கி விடுறானா இவன்? பாத்தியா, கதவு கூட மூடிதான் இருக்கு. அப்புறம் எப்படி அவ கோவில்ல இருப்பா? அதையும் நீங்களே பாருங்க. போங்க. எங்கடி அவளை காணோம்? தெரியலையா நீ? நான் தான் சொன்னேன்ல பவி இங்க இல்லைன்னு. இப்ப நம்புறீங்களா அவ கோயில்ல தான் இருக்கான்னு? என்ன ஜோதி, எல்லாம் மாயமா இருக்கு. நாம தானே அவளை ரூம்ல வச்சு போட்டணும். அதான் நீ எனக்கும் புரியல. நம்மளும் திறந்து விடலனா அவ எப்படி வெளில போயிருப்பா? யார் திறந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. வா என் கூட. ரோஜா, ஏய் ரோஜா. ஏய், நீ தான் பவிய ரூம்ல இருந்து வெளியே விட்டியா? கேக்குறேன்ல, பதில் சொல்லு. ஆமா. ஐயோ, என்ன தைரியம்டி உனக்கு? நாங்க அவளை வெளியே போக கூடாதுன்னு பூட்டி வச்சா நீ உன் இஷ்டத்துக்கு அவளை திறந்து விட்டுருக்க. இல்லங்க, பவி ரமா மேடத்துக்காக கோவிலுக்கு போறேன்னு சொன்னான். அவ சொன்னா நீ அனுப்பி விட்டுருவியா? எங்க கிட்டலாம் கேட்க மாட்டியா? நல்ல விஷயத்துக்காக தானே போறான்னு அனுப்பி வச்சிட்டேன். சொன்னா நம்ப மாட்டீங்க, அவ கோவில்ல வேண்டிக்கிட்டப்போ எங்க ரமா மேடத்துக்கு லேசா கான்ஷியஸ் வந்துட்டு போச்சு. அவ இங்கே இருந்திருந்தா கண்டிப்பா இது நடந்திருக்காது. அதான் அனுப்பி வச்சேன். நீங்க வேணா பாருங்க, அவ வேண்டுதல் பழிச்சு சீக்கிரமே மேடம் குணமாகிருவாங்க. ஏய் நிறுத்து முதல்ல. அவ கோயில்ல வேண்டுனாளா? இங்க அத்தைக்கு நினைவு திரும்பிடுச்சான். யாருக்கு அதுல பூ சுத்துற? ஆமா, நீ நர்ஸா இல்ல சாமியாரா? அண்ணி, இவ சொல்ற மாதிரிலாம் அம்மாக்கு எந்த கான்ஷியஸும் வரல. இவ செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்கு கண்டத சொல்லி நாடகம் ஆடுறா. ஐயோ இல்லங்க, நிஜமாவே. பேசாத. நீ இந்த வீட்டுக்கு வந்தது நர்ஸ் வேலை பார்க்கறதுக்கு மட்டும்தான். அந்த வேலையை மட்டும் நீ பார்த்தா போதும். ஏதோ எங்க ஃபேமிலி டாக்டர் உன்னை அனுப்பி வச்சதால இதோட விடுற. இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை இப்படி நடந்துக்கிட்ட இந்த வேலையில நீ இருக்க முடியாது. ஜாக்கிரதை. மேடம், கிருஷ்ணாவுக்கு நெருக்கடி கொடுக்கணும்னு சொன்னீங்களே, அந்த நெருக்கடியவே உங்க முன்னாடி உட்கார வச்சுட்டேன் பாத்தீங்களா? சும்மா இல்ல,
நம்ம கிருஷ்ணா சாரு 5 கோடி ரூபா பணத்தை இவருக்கு கொடுக்க முடியாம தவிச்சிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு இப்போ என்ன அனுப்பி வைங்க. உங்களுக்கு வர வேண்டியதில் 10% பணத்தை ஒரு 1 ஹவரில் தந்துடுறேன். ஓ, பணத்தை கொடுக்கறதுக்காக வேணுவையே கை நீட்டுற அளவுக்கு போயிடுச்சா விஷயம்? நான் நினைச்சது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்குது. அன்னைக்கு சொந்த அக்கா கையால அடி வாங்கினா, ம், இப்போ அக்கா புருஷனே கை நீட்டிட்டான். சூப்பர்ல. போற போக்க பார்த்தா சீக்கிரமே வேணுவை அந்த வீட்டை விட்டே விரட்டுவாங்க போட்டிருக்க. அதுக்கப்புறம் நீங்க நினைச்ச மாதிரியே ரமாவோட சாம்ராஜ்யத்தை உங்க கைக்குள்ள கொண்டு வந்துடலாம். சரிக்கா, இப்போ இவங்கள வச்சு அடுத்ததா என்ன பண்ண போற? சொல்றேன். நீங்க உடனே கிருஷ்ணா கிட்ட மொத்த பணத்தையும் செட்டில் பண்ண சொல்லுங்க. 5 கோடியுமா? ஆமா. இப்படியே சின்ன சின்ன அமௌண்ட்டை கேட்டுட்டு இருந்தா அத கிருஷ்ணா அங்க இங்கன்னு எப்படியாச்சும் புரட்டி கொடுத்துருவான். என் கால்ல வந்து விழமாட்டான். அதனால மொத்த பணத்தையும் உடனே செட்டில்மெண்ட் பண்ண சொல்லி அவனை இன்னும் நெருக்குங்க. அப்படி சொன்னா மட்டும் போதுமாக்கா? போதாதுதான். அதுக்கு தானே இன்னொரு அஸ்திரத்தை ரெடி பண்ணியிருக்கேன். அது என்ன மேடம்? பணத்தை கொடுக்கலனா அவன் பொண்டாட்டிய தூக்கிடுவோன்னு சொல்லுங்க. இந்த ஆம்பளைங்க கிட்ட ஒரு வீக்னஸ் இருக்கு. குடும்பத்துக்கு தெரியாம என்னென்னமோ செய்வாங்க. ஆனா அதுவே குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா என்ன வேணாலும் செய்வாங்க. அதனாலதான் சொல்றேன், அவன் பொண்டாட்டிக்கு ஏதாவது ஆபத்துன்னு தெரிஞ்சா கிருஷ்ணாவால சும்மா இருக்க முடியாது. தானா என் கால்ல வந்து விழுந்து காப்பாத்துங்க சித்தின்னு கிடப்பான். செம்ம ஐடியாக்கா. அப்புறம் எதுக்கு வெயிட் பண்றீங்க? போய் நான் சொன்ன வேலையை முடிங்க, போங்க. சரிங்க மேடம், நாங்க வரோம். அக்கா, எனக்கு ஒரு டவுட்டுக்கா. என்ன? ஒருவேளை இவங்க கேட்ட பணத்தை கிருஷ்ணா புரட்டி கொடுத்துட்டா? என்ன பேசுற மஞ்சு? 5 கோடின்றது அவ்வளோ அசால்ட்டா போயிடுச்சா? கிருஷ்ணா தலைகீழா நின்னு தண்ணி குடிச்சாலும் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை ரெடி பண்ணவே முடியாது. இதுல இன்னொரு ஹைலைட்டே இருக்கு. அவன் சூதாடி பணத்தை விட்டுருக்கான். அதனால இதான் காரணம்னு சொல்லி வேணுகிட்டையும் பணத்தை கேட்க முடியாது. அதுவும் ரமா கோமால இருக்கிற இந்த நிலைமையில வேணுவால கூட அந்த பணத்தை ரெடி பண்ண முடியாது. எனக்கு என்னமோ இந்த விஷயத்துல நான் போட்ட கணக்கு தப்பா ஆகாதுன்னு தோணுது. எல்லாமே நான் எதிர்பார்த்த மாதிரி நடந்தா பணத்தை புரட்ட முடியலன்னு கிருஷ்ணாவும் என்ன அவமானப்பட விட்டுட்டோமேன்ற குற்ற உணர்ச்சியில ஜோதியும் தானா என்கிட்ட வந்து சரண்டர் ஆயிடுவாங்க. ம், டேய், என்னடா நீ மட்டும் இப்படி உருன்னு உட்காந்துட்டு இருக்க? அந்த குட்டி பிசாசு கோவிலுக்கு போயிட்டான்னு தானே உனக்கு கோவம்? அவ வந்ததும் அவளை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ முதல்ல சாப்பிடு. சாப்பிடுன்றேன்ல. ஏய் நில்றி. எங்க போன? நான் முதல்ல பாட்டிய பார்த்துட்டு வந்துடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அத்தை. திமிர பாத்தியா ஜோதி இவளுக்கு? விடுங்க நீ. எங்க போயிட போறா? இங்க தானே வரணும். வரட்டும், வச்சுப்போம். பாவி, வந்துட்டியா? வேண்டுதல் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? முடிஞ்சதுக்கா. பாட்டிக்கு வைக்கிறதுக்காக இந்த திருநீரை எடுத்துட்டு வந்தேன். சரி, நீயே வச்சு விடு. ம்.
பவி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ வேண்டுதல் செஞ்சிட்டு இருந்தப்போ மேடம்க்கு லேசா நினைவு திரும்பிச்சு. அப்படியாக்கா? ஆமா பவி, எனக்கு என்னமோ அவங்க சீக்கிரமே கண்ணு முழிச்சிருவாங்கன்னு தோணுது. எனக்கும் நம்பிக்கையா தான்க்கா இருக்கு. கோவில்ல கூட ஒரு அம்மா சீக்கிரமே பாட்டி கண் முழிச்சிருவாங்கன்னு சொன்னாங்க. சரி பவி, மேடம்க்கு சில மெடிசன் வாங்க வேண்டியிருக்கு. நான் போயிட்டு வந்துருவா. ம். உங்களுக்கு ஒன்னும் ஆகாது பாட்டி. நீங்க சீக்கிரமே குணமாகிடுவீங்கன்னு எங்க எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கு. உங்களுக்காக நான் செஞ்ச வேண்டுதல் கண்டிப்பா பலிக்கும். நான் காலையில இருந்து சாப்பிடவே இல்ல. பயங்கரமா பசிக்குது. நான் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். ஏண்டி, உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னை யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ எங்கேயும் போக கூடாதுன்னு தானே ரூம்ல அடைச்சு வச்சோம். அப்புறம் எதுக்கடி வெளியே போன? நான் ஒன்னும் வெளியே ஊர் சுத்த போகல. கோவிலுக்கு தான் போனேன். போனா அப்படியே போக வேண்டியதானே? எதுக்கு திரும்பி வந்த? பசிச்சா கொட்டிக்கிறதுக்கு? இது என்ன சத்திரமா? அதுவும் எங்களுக்கே தெரியாம தப்பிச்சு போற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? பின்ன இவ அம்மாவோட புத்தி தானே இவளுக்கும் இருக்கும். என் அம்மாவை பத்தி ஏன் இப்ப தப்பா பேசுறீங்க? அப்படி தாண்டி பேசுவேன். அன்னைக்கு உங்க அம்மாவும் இப்படிதான் எங்க யாருக்கும் தெரியாம ஓடி போனா. அவளுக்கு பிறந்த நீ மட்டும் எப்படி இருப்ப? அவளோட புத்தி தானே உனக்கும் வரும். வேணாம் அத்தை. தேவையில்லாம எங்க அம்மாவை அவமானப்படுத்துற மாதிரி பேசாதீங்க. அது எனக்கு பிடிக்காது. பேசுவேன். என்னடி பண்ணுவ? பேசாதீங்க. பேசுவேண்டி. பேசாதீங்க. 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 என்ன கொழுப்படி உனக்கு? என்னைக்கு அடிக்கிறியா? உன்ன வாடி. அத்தை அத்தை விடுங்க அத்தை. விடுங்க அத்தை. நான் ஒண்ணு வேணும்னு அடிக்கல அத்தை. விடுங்க அத்தை. விடுங்க அத்தை. எனக்கு பசிக்குது. சாப்பாடு வேணுமா? சாப்பாடு வா. உனக்கு சாப்பாடே கிடையாது. வா அத்தை நான் ஒண்ணு வேணும்னு பண்ணல அத்தை. கதவு தருங்க அத்தை. அத்தை நான் வேணும்னு அடிக்கல அத்தை. நான் வேணும்னு பண்ணல அத்தை. ரொம்ப பசிக்குது அத்தை. அண்ணி சும்மா பூட்டாதீங்க. இந்த பூட்டை வச்சு பூட்டுங்க. உள்ளே கிடக்கட்டும். ப்ளீஸ் அத்தை. ப்ளீஸ் அத்தை. நான் காலையில இருந்து சாப்பிடல அத்தை. ப்ளீஸ் அத்தை. கதவு தருங்க அத்தை. விரதம் இருக்கிறேன்னு தானே கோவிலுக்கு போனேன். இன்னைக்கு ஃபுல்லா சாப்பிடாம பட்னியா கடை. அப்பதாண்டி உனக்கு புத்தி வரும். வா. உடைந்த வீரனே கலங்கி அழுகியே சுழலும் உலகமே எனக்கு உழைந்ததே அடுத்த நிமிடம் நகர மறுக்குது. பாவம்ல பவி. ஆமா நந்து, அவளை ரூம்ல ஏற போட்டு பூட்டி வச்சிருக்காங்க. தனியா பயந்துட்டு இருப்பா. சேச்சே, பாவி ஒன்றும் அப்படி பயப்படுற பொண்ணுலாம் இல்லை. அவ தைரியமா தான் இருப்பா. ஆனா
அவ காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. பசியோட அவ எப்படி இருப்பான்னு தான் எனக்கு கவலையா இருக்கு. ஆமா ஆமா, அவ சாப்பிட்றதுக்குள்ளதான் அத்தையும் அம்மாவும் ஸ்நாக்ஸை புடுங்கிட்டாங்களே. கரண்டிய கூட அவ வேணும்னே அவங்க மேல அடிக்கல, கீழே தான் போட்டா. நமக்கு தெரியுது, ஆனா நம்ம மம்மிஸ்க்கு புரிய மாட்டேங்குதே. சரி விடு, நம்மளால என்ன பண்ண முடியும். பபிக்கு சாப்பாடு ரெடி பண்ணி தர முடியும். யாருக்கும் தெரியாம அவளுக்கு நாமளே சாப்பாடு ரெடி பண்ணுவோம். பாவவ சாப்பிடாம இருக்கா. சரி, என்ன ரெடி பண்றது? நமக்கு என்ன தெரியும்? வேணும்னா ஆம்லெட் போட்டு கொடுக்கலாம். இல்ல கேஸ் ஆன் பண்ணி ஆம்லெட் போட்டா சத்தமும் வரும், ஸ்மெல்லும் வரும். வேற என்னதான் பண்றது டிடி? சாண்ட்விச் பண்ணி தருவோம். என்ன சொல்ற? சூப்பர் ஐடியா. சரி வா போலாம். அர்ச்சனாவே கூட்டு போறேன். சரி வாங்க போய் பவிய கூட்டு வரோம். ஏய், என்னப்பா பூட்டு போட்டிருக்கு? எப்படியும் அம்மாடா சாவி வச்சிருப்பாங்க. பேசாம உடைச்சிருவோமா? வேணாம், இது யோசிக்கிறேன். எப்படி? எத்தனை படம் பார்த்திருப்பேன். சாரி பவி, எங்க மம்மிஸ் 2 பேரும் உன்னை பூட்டி வச்சதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறோம். பரவாயில்ல விடுங்க. அது எப்படி விட முடியும்? நீ தான் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லைல்ல. உனக்காக சாண்ட்விச் ரெடி பண்ணியிருக்கோம். வா வந்து சாப்பிடு. இல்ல, எனக்கு வேண்டாம். ஏன் பவி அடம் பிடிக்கிற? ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம இருந்த எப்படி? நீங்க என்கிட்ட கேட்டதே போதும். இப்ப நான் சாப்பிட்டா அது தெரிஞ்சு மறுபடியும் பிரச்சனை பண்ணுவாங்க. அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. நீ வா. சொல்றோம்ல, நீ வா. வா 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 பவி. உனக்கு செமையா பசிக்குது எனக்கு தெரியும். சாப்பிடு பவி. ஏய், ஏய், யார் இவளை திறந்து விட்டது? இதுங்க முழிக்கிறத பார்த்தாலே தெரியல, இதுங்க தான் திறந்து விட்டுருக்கும். இதுல இவ சாப்பிட சாண்ட்விச் வேற. ஏண்டி, அவங்க தான் சாப்பிட சொன்னாங்கன்னா உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? என்னமோ வீம்பு பிடிச்சிட்டு இருந்த. அந்த ரோஷெல்லாம் எங்கடி போச்சு? நான் வேணாம் தான் சொன்னேன். நீ சரிப்பட்டு வர மாட்ட. நீ உள்ள இருந்தேனா இப்படி ஏதாவது பண்ணிட்டே தான் இருப்ப. உனக்கு ஒரு முடிவு கட்டினாதான் சரியா வரும். பாவமா
பவி விடுங்கம்மா. பாவம்மா பவி. பாவம்மா. விடுங்கம்மா. பாவம்மா பவியை விடு. பாவம்மா பவி. விடுங்கம்மா. விடுங்கம்மா. வாடி. வீட்டுக்குள்ள இருக்கிறதுனால தானே இவ்ளோ அழிச்சாட்டியம் பண்ற. இனிமே நீ வெளியவே இரு. யார் உனக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு நாங்களும் பாக்குறோம். ஏய், இதுக்கு மேல உள்ள வந்த காலு கைய உடைச்சு போடுவேன் பாத்துக்கோ. ஏய் பசங்களா, இன்னொரு தடவை இவ கூட பேசுறத பார்த்தோம் பிச்சு போடுவோம் பிச்சு. போங்க உள்ள.